வணக்கம் உறவுகளே. இன்று நவராத்திரி 5ஆம் நாள் வழிபாடு. நவராத்திரியோட பாதி நாளை நம்ம கடந்துட்டோம். இனி வரக்கூடிய நாட்களில் அம்பிகையுடைய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அம்பிகை மீது தூய அன்பு மற்றும் பக்தியுடன் வழிபடும் பக்தர்களுக்கு அம்பிகையினுடைய அருள் நிறைவாக கிடைக்கும். நவராத்திரியில் தற்போது மகாலட்சுமியை வழிபட்டு கொண்டிருக்கும் காலமாகும். இந்த நாட்களில் நவதுர்க்கை வழிபாட்டினையும் மேற்கொள்வது சிறப்பானதாகும். நவராத்திரியுடைய அனைத்து நாட்களும் அம்பிகையை வழிபட முடியாதவங்க கடைசி 5 அல்லது 3 நாட்கள் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் முக்கியமானதாகும். இது அம்பிகை அசுரர்களை வெற்றி கொண்டு வெற்றி திருக்கோலத்தில் நிறைவான மனதுடன் இருக்கும் காலம் என்பதால் இந்த நாட்களில் அம்பிகையிடம் பக்தியுடன் முன்வைக்கப்படும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அம்பிகையை வழிபட வேண்டிய 9 இரவுகளே நவராத்திரி என்ற பெயரில் நாம் கொண்டாடுகிறோம். அம்பிகையை தீமைகளை அழிப்பதற்காகவும் தன்னுடைய பக்தர்களையும் இந்த உலகத்தையும் காப்பதற்காகவும் 9 நாட்கள் தவம் இருந்து அசுரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன. நவராத்திரி விழாவின் நிறைவு நாளில் ஆயுத பூஜையும் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி திருநாளையும் நாம் கொண்டாடுகிறோம். நவராத்திரி விழா இந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி திருநாளை கொண்டாட உள்ளோம். நவராத்திரியுடைய ஒவ்வொரு நாளுமே அம்பிகை ஒவ்வொரு விதமான நிறங்களையும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் செய்து அந்தந்த நாளுக்குரிய நைவேத்தியங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதுதான் வழக்கம். இந்த ஆண்டு நவராத்திரியினுடைய 5ஆம் நாள் அக்டோபர் 7ஆம் தேதியான இன்று கொண்டாடப்பட உள்ளது. நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் துர்கா தேவியையும் அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியையும் கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபட வேண்டும். நவராத்திரியுடைய 5ஆம் நாள் என்பது மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய 2ஆம் நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நவராத்திரியோட 5ஆம் நாளோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு இந்த நவராத்திரியுடைய 5ஆம் நாளில் மற்றொரு சிறப்பாக பஞ்சமி திதியில் அமைஞ்சிருக்கு. பஞ்சமி அப்படின்றது சப்த கன்னியர்களில் வராகி அம்மனுக்குரிய வழிபாட்டு நாளாகும். இவள் வீரம் வெற்றி இவற்றை அளிப்பதுடன் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லைகளிலிருந்தும் நம்மை காக்கக்கூடியவள். வழக்கமாக நவராத்திரியின் 3ஆம் நாளில் தான் வராகியை நாம் வழிபடுவோம். இந்த ஆண்டு நவராத்திரியில் 2ஆம் நாட்கள் வராகி வழிபாட்டுக்குரிய நாட்களாக அமைந்திருக்கு. அதனால் நவராத்திரியுடைய 5ஆம் நாளில் மகாலட்சுமியுடன் வராகியையும் வழிபடுவது சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னைக்கு அம்பிகையோட வடிவம் மோகினி வடிவம், அதாவது வைஷ்ணவி கோலத்திலையும் பறவை வகை கோலங்கள் இட வேண்டும். மலர் மனோரஞ்சிதம் அல்லது பாரிஜாத மலர், இலை திருநீற்று பச்சை இலை, நைவேத்தியம் தயிர் சாதம், சுண்டல் கடலைப்பருப்பு சுண்டல், பழம் மாதுளை, நிறம் சிவப்பு, ராகம் பந்துவராளி. இந்த நவராத்திரியின் 5ஆம் நாளில் நவதுர்க்கை வழிபாட்டில் துர்க்கையின் ஸ்கந்தமாதா வடிவத்தை நாம் வழிபடணும். சிம்ம வாகனத்தில் மடியில் பாலமுருகன் அமர்த்திய கோலத்தில் கந்தனுக்கு தாயாக கருணை வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கந்தமாதாவை தான் நாம் வழிபடணும். கைகளில் தாமரை ஏந்திய நிலையில் காட்சி தரும் இந்த தேவி தாய் உள்ளத்தோடையும் பக்தர்கள் கேட்கும் வரங்களை அளித்து அவர்களின் குறைகளை போக்கக்கூடியவளாக காட்சி தருவாங்க. பயங்களை போக்கி அது அனைத்து விதமான நலன்களையும் அருளக்கூடியவள் இந்த ஸ்கந்தமாதா. அம்பிகையாக ஸ்கந்தமாதாவும் நிறம் வெளிர் சிவப்பு நிற ஆடையும், மலர் செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர், நைவேத்தியம் தயிர் சாதம். கிடைக்கக்கூடிய பலன்கள் நாம் வேண்டக்கூடிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். இவ்வாறாக இந்த நவராத்திரியின் 5ஆம் நாளில் நம்ம நவதுர்க்கையை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் நமக்கு அந்த துர்காதேவி கொடுத்து தருவாள். நவராத்திரியின் 5ஆம் நாளில் இன்னைக்கு முதல்ல பிள்ளையாருக்கு 16 போற்றிகளை சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஓம் அகர முதல்வா போற்றி, ஓம் அணுவிற்கு அணுவாய் போற்றி, ஓம் ஆணை முகத்தோய் போற்றி, ஓம் இந்திரன் இளம்பிறை போற்றி,
ஓம் ஈடிலா தெய்வமே போற்றி. ஓம் உமையவள் மைந்தா போற்றி. ஓம் ஊழ்வினை அறுப்பாய் போற்றி. ஓம் எருக்கினில் இருப்பாய் போற்றி. ஓம் ஐங்கரனே போற்றி. ஓம் ஒற்றை கொம்பனே போற்றி. ஓம் கற்பக களிரே போற்றி. ஓம் பேழை வயிற்றோய் போற்றி. ஓம் பெரும்பார கோட்டாய் போற்றி. ஓம் வெள்ளிக் கொம்பனே விநாயகா போற்றி. ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் அருள்வாய் போற்றி. ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி என்று ஐங்கரனுக்கு, அதாவது விநாயகருக்கு இந்த போற்றியை பாடிவிட்டு, அதனைத் தொடர்ந்து நாம் காளி தேவிக்கு 5ஆம் நாளான இன்று இந்த போற்றி பாடலை பாட வேண்டும். ஓம் வீரசக்தியே போற்றி. ஓம் திரிசூலியே போற்றி. ஓம் கபாலியே போற்றி. ஓம் தாலிசினியே போற்றி. ஓம் கௌரி தேவியே போற்றி. ஓம் உத்தம தாயே போற்றி. ஓம் தர்மம் காப்பவளே போற்றி. ஓம் உதிரத்தின் தலைவியே போற்றி. ஓம் மெஞ்ஞான விதியே போற்றி. ஓம் தாண்டவ தாரகையே போற்றி. ஓம் போற்றுவோர் துணையே போற்றி. ஓம் பச்சை காளியே போற்றி. ஓம் பவள நிறத்தினாய் போற்றி. ஓம் ஆகாய ஒளியே போற்றி. ஓம் பூதங்கள் உடையோய் போற்றி. ஓம் காளி தேவி சக்தியே போற்றி என்று இந்த போற்றியை பாடிவிட்டு நாம் அந்த துர்க்கையை வணங்கினால் நமக்கு அனைத்து நலன்களையும் அவள் தந்தருள்வாள். அம்மனின் அருளால் நம்முடைய வாழ்வில் அனைத்து நலன்களும் உண்டாகட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்முடைய லகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.